தமிழர்களோட ஆதி நிலம் அப்படின்னு சொல்லப்படும் குமரிக்கண்டம் உண்மையிலே இருந்துச்சா இல்ல அது கற்பனையா? குமரிக்கண்டம் பத்தி ஆய்வாளர்கள் சொல்றது என்ன? வாங்க அதை பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு பண்டைய தமிழ்நாட்டோட எல்லையை வரையறுக்குது தொல்காப்பியம். முதல்ல தொல்காப்பியத்தோட காலம் என்னன்னு தெரியுமா? கிமு 4 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிற காலம்தான் தொல்காப்பியத்தோட காலம்னு பல ஆய்வுகளும் சொல்லுது. உலகத்தோட பல்வேறு நாகரிகங்கள் காடுகள் மலைகள்ல வேட்டையாடி நாகரிகம் இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்த காலத்துல தமிழர்கள் ஒரு பெரிய இலக்கியமே படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழரின் ஒப்பில்லா அடையாளமா சொல்லப்படுறதுதான் குமரிக்கண்டம். ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர்ல இருந்து ஆஸ்திரேலியா வரையும் அங்கிருந்து இந்தியா வரையும் நீண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கண்டம் தான் குமரிக்கண்டம். அதாவது இப்போ உலகத்தோட 3வது மிகப்பெரிய கடலான இந்திய பெருங்கடல்ல 3/4 பரப்பளவுக்கு குமரிக்கண்டம் விரிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த குமரிக்கண்டத்துல தான் தமிழ் உருவானதுன்னும் அந்த மாபெரும் நிலப்பரப்பு முழுக்க தமிழர்கள் பரவி இருந்தாங்கன்னும் பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி தமிழின் தாய் நிலமா விளங்கிய இந்த குமரிக்கண்டம் கடற்கோள் அப்படின்னு சொல்லப்படுற பேரழிவு காரணமாக படிப்படியா அழிஞ்சிருச்சுன்னும் அந்த பேரழிவுல இருந்து மீண்டவர்களே இப்போ தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள்னு சொல்லப்படுது. ஆனா இது எல்லாமே கட்டுக்கதை மட்டும்தான். உண்மையிலே குமரிக்கண்டம் அப்படின்னு ஒன்னே இல்லவே இல்லைன்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குமரிக்கண்டம் அப்படிங்கிற கோட்பாடு எப்படி உருவானதுன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். குமரிக்கண்டம் பத்தி பல்வேறு தமிழ் இலக்கியங்கள்ல சில குறிப்புகள் இருந்தாலும் இந்திய பெருங்கடல்ல மிகப்பெரிய கண்டம் ஒண்ணு மூழ்கி இருக்குன்னு இந்த உலகத்துக்கே வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க. 1864ஆம் ஆண்டு பிலிப் ஸ்காட்லர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் விலங்கியல் நிபுணர் லெமூர் அப்படிங்கிற குரங்குகளை பத்தி ஆய்வு செஞ்சாரு. லெமூர் குரங்குகள் ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற மடகாஸ்கர் அப்படிங்கிற தீவு நாட்டுல மட்டுமே காணப்படுற ஒரு குரங்கினம். இந்த குரங்கினத்தோட எச்சங்கள் இந்தியால கிடைச்சிருக்கு. இதனால இதை பத்தி நீண்ட ஆய்வு செஞ்ச பிலிப் ஸ்காட்லர் மடகாஸ்கர்ல இருந்து கிட்டக்க இருக்கிற ஆப்பிரிக்கால கூட இல்லாத அந்த குரங்குகள் மடகாஸ்கர்ல இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்தியாவில் எப்படி கிடைச்சதுன்னு யோசிச்சாரு. அப்புறம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சவர் ஒரு காலத்துல மடகாஸ்கரும் இந்தியாவும் ஒரே நிலப்பகுதியா இருந்திருக்குன்னும் அதனாலதான் லெமூர் எச்சங்கள் இந்தியாவில் கிடைச்சிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஸோ தொலைஞ்சு போன அந்த நிலப்பரப்புக்கு லெமூர் குரங்கோட நினைவா லெமூரியா அப்படின்னு பேர் வச்சாரு. இவர் தொடர்ந்து வந்த அகஸ்டின் ஹென்ரி கீன் அப்படிங்கிற அயர்லாந்து ஆய்வாளர் லெமூரியா கடல்ல மூழ்கி போன ஒரு கண்டம்னும் அதுவே மனித நாகரிகத்தோட தொட்டில்னு ஒரு கோட்பாட்டை உலக அளவில் பிரபலப்படுத்தினாரு. மேலை நாட்டவர்களோட இந்த கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே கடல்ல மூழ்கின தமிழக நிலப்பகுதிகள் பத்தி தமிழ் இலக்கியங்கள்ல ஏராளமான குறிப்புகள் இருக்குது. இந்த நிலையில இதையெல்லாம் உறுதி செய்யற மாதிரி லெமூரியா பத்தின கண்டுபிடிப்பு அமைஞ்சது. தமிழின் ஒப்பற்ற கலைஞர்கள்ல ஒருவரான பரிதிமார் கலைஞரோட தமிழ் மொழியின் வரலாறு அப்படிங்கிற நூல் 1903ஆம் ஆண்டு வெளியானுச்சு. இந்த நூல்ல தான் லெமூரியா கண்டத்தை முதல் முறையா குமரி நாடு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி குறிப்பிட்டாரு. இவருக்கு அப்புறம் வந்த தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாருமே குமரிக்கண்டம் அப்படின்னு தான் இந்த லெமூரியா கண்டத்தை குறிப்பிட தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு தமிழ் சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் ஆதாரங்கள் வெளியானுச்சு. தமிழின் 50 காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரத்துல தமிழக பகுதிகளை கடல் கொண்டதுன்னும் இந்த பகுதியில பக்ருலி ஆறு ஓடுச்சுன்னும் குறிப்புகள் இருக்கு. அதே போல இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற இலக்கண நூல்ல தமிழ் சங்கம் இருந்த ஆதிமதுரை கடல்ல மூழ்கிடுச்சுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் குமரிக்கண்டத்துல பக்ருலி ஆறு ஓடுச்சுன்னும் அந்த ஆறு உருவாகிய மலைத்தொடர் கடல்ல மூழ்கிச்சுன்னு பல்வேறு தமிழ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில இருந்த 49 நாடுகள் கடல்ல மூழ்கி அழிஞ்சிருச்சுன்னு சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குமரிக்கண்டம் உண்மையிலே இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம சங்க இலக்கியங்களே ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. அப்படி இருந்தும் குமரிக்கண்டத்தை அறிவியல் உலகம் மறுத்து வருதுங்கிற ஒரு செய்தி நம்மள பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற லெமூரியா கண்டம் உண்மைன்னு உலகத்தில் உள்ள பல்வேறு ஆய்வாளர்களும் கருத்து தெரிவித்தாலும் அதை ஏன் அறிவியல் உலகம் மறுத்து வருது அப்படிங்கிற காரணத்தை இப்போ நாம பார்க்கலாம். கண்ட நகர்வுகளை பற்றின ஆய்வுகள் வெளிவரதுக்கு முன்னாடி குமரிக்கண்டம் பற்றின பல்வேறு ஆய்வுகளை இந்த உலகம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் கண்ட நகர்வுகள் பற்றின ஆய்வுகள் வெளிவந்ததும் அதுவரை உண்மை தெரியாமல் இருந்த நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சது. அதில் ஒன்று தான் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற லெமூரியா கண்டம் பற்றின மர்மம். இப்போ ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஈரோப் அப்படின்னு 7 கண்டங்கள் தனித்தனி கண்டங்களாக இருந்தாலும்
சுமார் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் ஒரே கண்டமா மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. பூமியோட நிலத்தட்டுகளில் ஏற்பட்ட நகர்வு காரணமா பாஞ்சியா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த கண்டம் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டா உடைஞ்சு கோண்டுவானா மற்றும் லாராசியா அப்படின்னு 2 பெரிய கண்டமா மாறுச்சு. அதுக்கப்புறம் சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோண்டுவானா மற்றும் லாராசியா கண்டங்கள் மீண்டும் உடைஞ்சு அதிலிருந்தே நாம் இப்போ பார்க்குற அந்த 7 கண்டங்களும் உருவாகியிருக்கு. இப்போ இந்தியா ஆசிய கண்டத்தோட ஒரு பகுதியாக இருந்தாலும் உண்மையிலேயே இந்தியா ஆசிய கண்டத்தோட ஒரு பகுதியே கிடையாது. கோண்டுவானா கண்டத்தோட ஒரு பகுதியாக இருந்த இந்தியா அதிலிருந்து உடைஞ்சு தனி கண்டமாக உருவாகியிருக்கு. அப்புறம் சுமார் 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்திய கண்டம் ஆசிய கண்டம் மீது மோதி இருக்கு. இந்த மோதல் போது தான் இப்போ உலகத்திலேயே பெரிய மலைத்தொடரான இமயமலை தொடர்கள் உருவாகியிருக்கு. இந்த காரணத்தினால தான் இப்போ ஆசியாவோட ஒரு பகுதியாக இந்தியா இருந்தாலும் கூட அது இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியா கோண்டுவானா கண்டத்தோட ஒரு பகுதியாக இருந்த போது தான் இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கும் மடகாஸ்கரும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவோட ஒருங்கிணைந்த ஒரே பகுதியாக இருந்திருக்கு. இதுதான் மடகாஸ்கரில் மட்டுமே இருந்த லெமூர் குரங்குகளோட எச்சங்கள் இந்தியாவில் கிடைக்க காரணமாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற நவீன கருவிகளை வச்சு அறிவியல் உலகம் இந்த கண்ட நகர்வு பற்றியும் கண்டங்கள் உடைஞ்சதை பற்றியும் பலமுறை உறுதி செஞ்சிருக்கு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, குமரி கண்டம் இந்திய பெருங்கடலில் மூழ்கி இருக்குன்னு பலரும் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இந்திய பெருங்கடலில் அப்படி எந்த ஒரு கண்டமும் மூழ்கலை அப்படின்னு அறிவியல் உறுதி செஞ்சிருக்கு. இதனால தான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற லெமூரியா கண்டம் கற்பனையானதுன்னு தற்போதைய ஆய்வாளர்கள் உறுதியாக சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள் கடலில் மூழ்கினதா சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது பொய் இல்லை, உண்மைதான்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. அதாவது சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்ட காலத்தில் உலகத்தோட வெப்பநிலை இப்போ இருக்கிறத விட குறைவாக இருந்திருக்கு. இதனால உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் பனிக்கட்டியால் மூடப்பட்டிருந்துச்சு. அதாவது அந்த காலகட்டத்தில் நாம் கடலை பார்க்கணும் அப்படின்னா சென்னை மெரினா பீச்சில் இருந்து இன்னும் பல கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போனாதான் நம்ம கடலை பார்க்க முடியும். உலகத்தில் இருந்த பல நாடுகளோட நிலை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உலகத்தோட வெப்பநிலை அதிகரித்த காரணத்தினால உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்த பனி உருக தொடங்கி அதன் மூலம் கடல் மட்டம் அதிகரித்து பல்வேறு நிலப்பகுதிகள் கடலில் மூழ்குச்சு. இந்த காரணத்தினால தான் ஒரு காலத்தில் ஒரே நிலப்பகுதியாக இருந்த இந்தியாவும் இலங்கையும் தனித்தனியாக பிரிஞ்சுது. பழந்தமிழ் இலக்கியங்களில் சொன்ன பழைய மதுரை உள்ளிட்ட 49 தமிழ்நாடுகள் இந்த மாதிரி ஒரு காரணத்தினால தான் கடலில் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி கடலில் மூழ்கின பல்வேறு நகரங்களும் அகலாய்வு மூலமாக நமக்கு தெரிய வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் நம்ப மறுத்து குமரி கண்டம் உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னு நம்புகிற சில ஆய்வாளர்கள் தொடர்ந்து அவங்களோட ஆய்வை நடத்திட்டு தான் வராங்க. இதையெல்லாம் தாண்டி தமிழோட அருமை மட்டும் இல்லாமல் தமிழர்களோட பெருமை பழமை எல்லாம் கீழடி போன்ற ஆய்வுகள் வழியாக தொடர்ந்து வெளிவந்துட்டு தான் இருக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பல தகவல்களை பார்த்துருப்பீங்க. குமரி கண்டம் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை வெளியிட உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியங்கிறதுனால எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.